பதிவுகளை நான் எழுதுகையில் நிஜமாகவே மகிழ்ந்திருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த பதிவுகள் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மட்டுமல்ல, அதையும் தாண்டி வாழ்வியல் நிகழ்வுகளுக்கான தொகுப்பு. விருச்சிகராசிக்காரர்களை என் வாழ்நாளிலே தினமும் காண்கிறேன், அவர்களோடு வாழ்கிறேன். விருச்சிகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அருகிலேயே அவங்க குடியிருப்பாங்க, கோயிலுக்கு அருகிலேயே குடியிருப்பாங்க. பெரும்பாலும் இந்த கோயில் சாமான் விற்கிற கடை, கோயில்களில் மெயின்டைன் பண்ணுற வேலைலாம் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. அமானுஷத்தில் அதீத நம்பிக்கையுடையவர்கள் யாருன்னா விருச்சிகராசிக்காரர்கள் தான். விருச்சிகராசிக்காரர்கள் பேய் பிசாசு பூதத்தை நம்புகிற மாதிரி இந்த உலகத்தில் ஒன்றும் நம்ப மாட்டான். இந்த இருக்கிறவங்க பூரா வந்து சாமி கண்டுபிடிங்க, எனக்கு என்ன பேய்னு கண்டுபிடிக்கன்னு அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கறது, நிறைய பேர் பிஸியாகவே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களை, விருச்சிகராசிக்காரங்களான ரெட் ட்ரெஸ் வந்துடுதுங்க ஆட்டோமேட்டிக்காக, சிகப்பு செவ்வா. நண்பர்களே, இந்த பதிவுகளை நான் எழுதுகையில் நிஜமாகவே மகிழ்ந்திருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த பதிவுகள் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மட்டுமல்ல, அதையும் தாண்டி வாழ்வியல் நிகழ்வுகளுக்கான தொகுப்பு. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நடந்ததை, டெய்லி வாழ்க்கையில் நடந்ததை அவங்களுக்கு நம்ம பார்க்கும்போது பேசும்போது, அவருக்கு இப்படி நடந்திருக்குமே, அப்போ நீ மேசராசிக்காரன் தானே என்று சொல்லும். அப்படிலாம் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தது. விருச்சிகராசிக்காரர்களை என் வாழ்நாளிலே தினமும் காண்கிறேன், அவர்களோடு வாழ்கிறேன். விருச்சிகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னுடைய பதிவுகளில் எது வெற்றி பெறுதோ இல்லையோ, விருச்சிகராசி பதிவு கண்டிப்பாக வெற்றி பெறும். காரணம் என்னென்னா, விரிந்த வாசகர் கூட்டம், நேயர் கூட்டம் எனக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு சார்பாக எப்பொழுதும் உண்டு. அந்த வகையில் உங்களை நான் கணித்த வகையில் எப்படி இருக்குன்னா, உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு தேங்கிய நீர் என்பது நிச்சயம் இருக்கும். விருச்சிகராசிக்காரர்கள் வீட்டு முன்னாடி தேங்கிய நீர் என்பது இருக்கும். குளம் குட்டைகள் இருக்கும் இடம் உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கும். குளம் குட்டை, ஆறு, ஏரி போன்றவை உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கும். ஒரு ஜம்புகேஸ்வரர் கோயில் குளம், இந்த குளம் வந்து பொற்றாமரை குளம், ஏதோ ஒரு குளம் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குளமோ ஏரியோ நிச்சயம் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா